ராகுல் காந்தி இனிமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கடைசி வரைக்கும் திமுக தலைவரை பார்க்கவே மாட்டாரா? ஏன் 20 வருஷ நட்பு இது. அரசியல் ரீதியா சொல்றேன் நான். இந்த 20 வருஷ நட்புங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா நாங்க இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 5 பேர் ஜெயிச்சிட்டோம். போய் ஒரு நன்றி தலைவர், ஏன்னா ஏற்கனவே ஒரு திமுக தலைவர் தோத்துட்டாரு. போய் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக முடிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தாவேக்காவுடைய கூட்டணியில் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்குங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன இருக்குங்கிறேன் நான். இதில் என்ன உங்களுக்கு அதில் வருத்தம்? நீங்கள் சொல்லிட்டு போகிறது தான் நியாயம். சரி, சொல்லிட்டு போகாத உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறப்ப ஏன் கத்துறீங்கிறேன் நான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டு போகல. என்ன பிரச்சனை அதில் பார்த்தீங்கன்னா, நல்ல அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை சொல்கிறார், வாங்க 5 எம்எல்ஏவும் வாங்க, போய் சொல்லிட்டு போயிடலான்னு சொல்கிறார். அப்போது பண்ணுறது மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் அங்கெல்லாம் போனால் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதுதான் வருத்தம் இன்னைக்கு ஏற்படுத்தினதுக்கு காரணம். மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் என்ன முடிவு பண்ணுறாங்க, அதெல்லாம் போனாங்க, அங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது, தலைவர் சொல்லிட்டாருன்னொன்னே எம்எல்ஏக்களில் மந்திரி ஆசை வந்தோடனே 5 பேருக்குமே ஒரு ஆசை வந்துடுது. அப்போ யார் 2 பேர் மந்திரின்னு சொல்லலை, 5 பேரில் 2 பேர் மந்திரின்னு 5 பேரும் என்ன பண்ணுறாங்க, மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ சொன்னால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு செல்வப்பிரதிகிட்ட ஆர்வியூ பண்ணுறாங்க. அப்போ செல்வப்பிரதிக்கு பேசி பார்க்குறாரு, சிதம்பரமும் பேசுகிறாங்க, இல்லைல்ல அது சரியாக இருக்காது, அது ஒன்றும் வருத்தத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறதுல நன்றி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சிதம்பரமும் அப்போ சொல்கிறாரு செல்வப்பிரதிக்கு சொன்னதை. அப்போ மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அவரை திமுகவை அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு பழைய வருத்தம் அவங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் கூட்டணி எப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய சீட்டு அதிகம் கேட்டாங்க, அவங்க 2 பேருமே தாவேக்கா போகணுன்னு ஆசைப்பட்டவங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீங்கள் அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தாராளமாக அப்பயே தாவேக்காவோட கூட்டணி வைத்து போயிருக்கலாம். அது அன்னையோடு முடிஞ்சிருக்கும். இருந்து திமுகவுடைய வாக்குகளை வாங்கிக்கிட்டு